ரெண்டுத்துல எதுங்க நல்லா இருக்கு? இது நல்லா இருக்குல்ல? சரி அப்ப அது வேணாம். அதுல இதே மாத்திருங்க. அதுக்கேண்டி என்ன கேக்குற? சீக்கிரம் மாத்துங்க. இத புடி. இது ரெண்டுத்தையும் என்ட்ரன்ஸ்ல மாட்டிடுங்க. எல்லாரும் வர போறாங்க. சீக்கிரம் ஃபேஸ் வாஷ் பண்ணி ரெடி ஆகுங்க. ஓகே. ஹலோ. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஒரு நிமிஷம் காட்டு. ஏய் என்னங்க பண்ணிட்டு இருக்கீங்க? உனக்கு ஃப்ரெண்ட் யார் தின்னாச்சு எப்படி சரியாச்சு? ஒரே நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. ஏய் என்னடி இது? என்னங்க இது ஆட்ஸ் குட்னஸோட ரோஸ்மெரி வாட்டருங்க. இந்த ரோஸ்மெரி வாட்டர் நம்மளோட ஹேர் ஃபாலை ரெடியூஸ் பண்ணி நம்மளோட ஹேர் growthக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணும். இப்போ வெட்டிங் சீசன் வரதுனால என்னோட ஹேர் நல்லா மெயின்டைன் பண்றதுக்காக நான் மறுபடியும் ரீஸ்டாக் பண்ணிருக்கேன். ரோஸ்மெரி வாட்டர் நம்மளோட ஸ்கேல்ப்ல இருந்து ரூட் வரைக்கும் ஸ்ப்ரே பண்ணி ஜென்டலா மசாஜ் பண்ணிட்டே வந்தீங்கன்னா 2 to 3 monthsலயே பேபி ஹேர் grow ஆகிறது நீங்க விசிபிளா பார்க்க முடியும். இந்த ப்ராடக்ட்ஸ் மாதிரியே நிறைய ஃபேக் ப்ராடக்ட்ஸ்லாம் கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. ஒரிஜினல் ப்ராடக்ட்ஸ் ஆட்ஸ் குட்னஸ்ல இருந்து வாங்கிக்கோங்க. ரிவ்யூ ப்ராடக்ட்லயும் கொடுக்க மறக்காம செக் பண்ணுங்க. எனக்கு ஒரு ஆப்பிள் ஜூஸ் பா. எனக்கு ஒரு வாட்டர்மெலன். வாட்டர்மெலன் இல்லம்மா, ஃபர்ஸ்டே சொல்லிட்டாங்க. சரி நம்ம வீட்டுக்கு போகும்போது வாட்டர்மெலன் வாங்கிட்டு போலாம். இப்ப பாப்பாக்கு மட்டும் ஜூஸ் சொல்லிடுங்க. பிங்கி குடிக்காத இரு. என்னங்கப்பா? பிங்கி எப்பயுமே ஃபர்ஸ்ட் அப்பா அம்மா குடிச்சு பார்த்தணும், அப்புறம் தான் நீ குடிக்கணும், புரியுதா? ஓகேப்பா. இந்தா பிங்கி குடுங்கப்பா. ஏய் சஞ்சனா இரு. என்னம்மா? உங்க அப்பாக்கு கரெக்ட்டா சொல்ல தெரியாதுடா. நான் ஒன் டைம் குடிச்சு பாத்துட்டு குடுக்குறேன் சரியா? சீக்கிரம் குடிச்சிட்டு குடுங்கம்மா. நல்லா இருக்குங்க. இந்தாட தங்கம். ஒரு மாதிரியாச்சு குடிக்கும்போது. ஒரு மாதிரியா இருந்துச்சா? சஞ்சனா இரு இரு குடிக்காத. இப்ப என்னம்மா? அப்பாக்கு ஒரு மாதிரியா இருந்துச்சா? இரு அம்மா மறுபடியும் குடிச்சு பாத்துட்டு தரேன். அச்சோ. நல்லா இருக்க மாதிரி தாங்க இருக்கு. நீங்க வேணா மறுபடியும் குடிச்சு பாருங்க. நல்லா இருக்க மாதிரி தான் இருக்கு. என்னங்க இப்பயும் டவுட்டாவே சொல்றீங்க? நான் தான் நல்லா இருக்குன்னு தானே சொல்றேன். சூப்பரா இருக்கு. நீங்க தான் கண்ட வீடியோஸ்லாம் பார்த்துட்டு வந்து சந்தேகப்பட்டுட்டே இருக்கீங்க. சஞ்சனா நீ குடிடாமா? என்ன இருக்கு நான் குடிக்கிறது? ஆயிடுச்சா? ஐயோ. எனக்கு இன்னொரு ஆப்பிள் ஜூஸ் ஆர்டர் பண்ணுங்கப்பா. இன்னொரு ஆப்பிள் ஜூஸ் தாங்களே. ஜூஸ் முடிஞ்சிச்சு. சஞ்சனா ஜூஸே இல்லையாண்டா, சாரிடா. உங்ககிட்ட போய் ஜூஸ் என்ன பாருங்க. அம்மா ஏமா இழுத்து விடுற? அதான் ஸ்டைல். என்னங்க என்னடி? எதுக்கு அதுக்குள்ள டேக பிரிக்கிறீங்க? பில் போட்டா தானே பிரிக்க முடியும். மறந்துட்டேன் சங்கீதா. அம்மா இந்த ட்ரெஸ் நான் இப்பவே போட்டுக்கிட்டாமா? போட்டுக்கோடா. சரி வாங்க பில் பண்ணிடலாம். ஐயோ ஐயோ பாத்துங்க சங்கீதா, இது ஃபர்ஸ்ட் நடந்த மாதிரி இல்ல. என்னங்க சொல்றீங்க? அப்படிலாம் எதுவும் இல்ல. இப்போ உனக்கு ஃபோன் வரும் பாரு. நான் சொன்னேன்ல, நீ நம்மள அங்க பாரு, அந்த அம்மா இருக்காங்கல்ல, அவங்க போய் நடிப்பாங்க பாரு. இப்ப பாத்தியா? அம்மா ஏமா இழுத்து விடுற? என்னங்க எதுக்கு டேக ரிமூவ் பண்றீங்க? மறந்துட்டேன். அம்மா எவ்வளவு அம்மா நேரா அவங்க பார்த்துட்டு இருப்பேன். என்கிட்ட சீக்கிரமா கொடுமா. இந்த ஒரு நாடகம் மட்டும் பார்த்துட்டு தந்துடுறேன்டா தங்கம். ஏமா அப்பாட்ட சொல்ல. ஹலோ சொல்றா. அச்சச்சோ அத மறந்தே போயிட்டேன்டா. இதோ போய் கிளம்புறேன். ஐ டார்லிங். எசேதா அப்படியே வந்துருக்கு. மேக்கப் பண்ண டைம் இல்லையா? எனது மேக்கப் பண்ண டைம் இல்லையா? ஃபேஸஸ் கனடாவோட இந்த 3 ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சதுல இருந்து எனக்கு மேக்கப் பண்றது ஈஸியா ஆயிடுச்சு. இப்ப பாருங்க ஃபங்க்ஷனுக்கு நான் எவ்வளவு சீக்கிரமா ரெடி ஆகுறேன்ட்டு. ஃபேஸஸ் கனடாவோட இந்த 3 ப்ராடக்ட்ஸை வச்சு நான் எனக்கு எவ்வளவு குயிக்காவும் க்ளோவாவும் ரெடி ஆக போறேன்றதை தான் உங்களுக்கு காமிக்க போறேன். ஃபர்ஸ்ட் நான் இந்த ஃபேஸஸ் கனடாவோட ஸ்ட்ரோக் க்ரீம் என்னோட ஸ்கின்னுக்கு பேஸ் அப்ளை பண்ணிக்கிறேன். இதுல ஷியா பட்டரும் ஹைலூரானிக் ஆசிடும் இருக்கிறதுனால நம்ம அப்ளை பண்ண உடனே நமக்கு ஒரு இன்ஸ்டன்ட் க்ளோ கிடைக்குது. நெக்ஸ்ட் நான் ஃபேஸஸ் கனடாவோட இந்த 3-in-1 ஃபவுண்டேஷன் தான் யூஸ் பண்ண போறேன். இது கூடவே ஸ்ட்ரோக் க்ரீமையும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி என்னோட ஃபேஸ்ல அப்ளை பண்ணிக்கிறேன். எவ்வளவு ஈஸியா பிளெண்ட் ஆயிடுச்சுன்னு பாருங்க. இது ரொம்ப லைட் வெயிட் அண்ட் நான் ஸ்டிக்கி. நல்ல ஒரு பெர்ஃபெக்ட்டான பீச் க்ளோ லுக் கொடுத்திருக்கு. ஃபைனலா நான் ஃபேஸஸ் கனடாவோட காம்பி வாவ் லிக்விட் லிப்ஸ்டிக் தான் யூஸ் பண்றேன். இதோட ஷேட் கோகோ கிரஷ். ஒன் ஸ்வைப்லயே எவ்வளவு ஸ்மூத் அப்ளை ஆகுதுன்னு பாருங்க. இது கிஸ் ப்ரூஃப், வாட்டர் ப்ரூஃப் அண்ட் கிராக் ப்ரூஃப். இதோட ஸ்டே 9 hours கிட்டத்தட்ட இருக்கும். இதே லிப்ஸ்டிக்கை வச்சு என்னோட ஃபேஸ்க்கு பிளஷாவும் ஐ ஷேடோவும் யூஸ் பண்ணிட்டேன். அகைன் ஸ்ட்ரோக் கிரீம் எடுத்து என்னோட சீக் போன்ஸ், நோஸ், கியூபிக்ஸ் பவுல் எல்லாம் ஹைலைட்டரா அப்ளை பண்ணிக்கிறேன். அவ்வளவுதான். இந்த 3 ப்ராடக்ட்ஸை வச்சு என்னோட மேக்கப் எவ்வளவு சூப்பரா முடிச்சிட்டேன் நீங்களே பாருங்க. உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் வேணும்னா இது Amazon, Flipkart, Nykaa and Purple அவைலபிளா இருக்கு. அண்ட் ப்ராடக்ட் ஸ்கிரீன்ல டாக் பண்ணிருக்கேன், மறக்காம செக் பண்ணுங்க. மாமா மாமா என்ன அப்படி சின்சியரா சாட் பண்ணிட்டு இருக்கீங்க? கல்யாணத்துக்கு பொண்ணு பாத்துட்டு இருக்கேம்மா. என்ன சொன்னீங்க? ஏய் எனக்கு இல்லடி, மணிக்கு வர 1-2 ஆப்ஷன் செட் ஆகலன்னு சொல்றான். அதான். ஓ அத நான் பார்த்தேன். ஜோடி ஆப்ல சர்ச் பண்ண சொல்லுங்க. அதுல லட்சக்கணக்கான ப்ரொஃபைல்ஸ் இருக்கு. என்ன? ஆமாங்க, ஜோடி ஆப்ன்றது டிப்ளமோ, 12th, 10th இல்ல அதுக்கும் கீழே படிச்சவங்களுக்கான திருமண சேவை ஆப். ஆனா ஆப் இங்கிலீஷ்ல தானே இருக்கும். ஜோடி ஆப் ஃபுல்லா தமிழ்லயே இருக்கு. ரெஜிஸ்ட்ரேஷனும் ஃப்ரீ தான். எல்லா ப்ரொஃபைல்ஸுமே மொபைல் நம்பர் வெரிஃபைடு. சோ இது 100% சேஃப். இது நல்லா இருக்கே. உடனே ஃபர்ஸ்ட் மணிக்கு கால் பண்ணி சொல்லுங்க. நீ பேசுனத ஆர்டர் ரெக்கார்ட் பண்ணி சென்ட் பண்ணிட்டேன். ரிப்ளை பண்ணிட்டான் பாரு. ரொம்ப தேங்க்ஸ் அண்ணி. நீங்களும் இன்னைக்கே ஜோடி ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க.
மாமா வாங்க போலாம். பட்டு புடவை கட்டாம இந்த புடவை கட்டியிருக்கேன். ஏன் இதே நல்லா தானே இருக்கு. அப்புறம் அவளை பட்டு புடவை எதுக்கு தான் வச்சிருக்கேன்? அதுக்கு நான் வேற ஐடியா வச்சிருக்கேன். வேற ஐடியாவா? நம்ம வீட்ல இருக்க பழைய பட்டு புடவையை கொடுத்தா கை நிறைய பணம் தருவாங்கன்னு சொன்னா யாரு தாங்க வேணாம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி எங்க வீட்ல இருந்த பழைய பட்டு புடவை எல்லாம் எடுத்துட்டு நாங்க போன இடம் தான் சவுகார்பேட்ல லொகேட் ஆகியிருக்க இந்த சத்குரு சில்க் சென்டர். ஃபர்ஸ்ட் நான் எடுத்துட்டு போன சாரி எல்லாத்தையும் ஒரு கல்லுல வச்சு தேய்ச்சி பார்த்தாங்க. அதுல ஒயிட் கலர்ல வந்துச்சுன்னா நம்ம சாரி நல்ல வேல்யூ போகுமா, அதுவே பிரவுன் கலர்ல வந்துச்சுன்னா சுத்தமா வேல்யூ இல்லன்னு சொல்லிட்டாங்க. இப்போ வேல்யூ இருக்க சாரி எல்லாத்தையும் எடுத்து கிழிச்சு எரியற நெருப்புல போட்டுட்டாங்க. அது சாம்பல் ஆனதுக்கு அப்புறம் அதை இன்னொரு தவால மாத்தி ஒரு பெரிய ஸ்டீல் பால் வச்சு நல்லா பவுடர் பண்ணிட்டாங்க. இப்போ இந்த பவுடரை நல்லா ஹீட் பண்ணி மெல்ட் ஆனதுக்கு அப்புறம் சில்வர் பிஸ்கெட்டா மாத்திட்டாங்க. அந்த சில்வர் பிஸ்கெட்டை நம்ம கண்ணு முன்னாடியே வெயிட் செக் பண்ணி என்ன வேல்யூ வருதோ அதை ஆன் ஸ்பாட்லயே நமக்கு கேஷா கன்வெர்ட் பண்ணி கொடுத்துட்டாங்க. நம்ம வீட்ல இருக்க ஓல்ட் பட்டு சாரிக்கு இவ்ளோ வேல்யூ வான்ட்டு இங்க வந்த அப்புறம் தாங்க புரியுது. இவங்களுக்கு சவுகார்பேட், அண்ணா நகர், பாண்டி பஜார், டி நகர்னு 4 பிளேசஸ்லயும் பிரான்ச்சஸ் இருக்கு. உங்களுக்கு எந்த பிளேஸ் நியர்பையா இருக்கோ அந்த பிளேஸை விசிட் பண்ணி பாருங்க. எப்படியோ இந்த தீபாவளியை தரமா செலிப்ரேட் பண்றதுக்கு காசு ரெடி ஆயிடுச்சு. பாய் சங்கீதா, பேக் ஃபிளிப் பண்ணவா? மாமா நார்மலா குதிங்க மாமா. அதெல்லாம் ஒண்ணும் ஆகாதுடி. நீ குடிப்பா, அதான் ஒண்ணும் இல்லப்பா. என் பொண்ணை பார்த்தல. ஏய் நீ அமைதியா இருடி. அம்மா நீ காமெடிமா, அப்பா குடிப்பாரு. அதெல்லாம் ஒண்ணும் குதிக்க வேணாம். என்னங்க நீங்க ஒழுங்காவே குதிங்கங்க. அப்பா குடிப்பா. ஓகேடா பட்டு. நெக்ஸ்ட் டைம் எப்படி ஸ்விமிங் பூல் வரீங்கன்னு பாக்குறோம் உங்க ரெண்டு பேரையும். அம்மா பார்த்தல எங்க அப்பாவை. இந்த வாங்கிக்கோ. ஆமா அப்பா பயமா இருக்குடா, நீ குதிரா பாத்துக்கிறேன். 1 2 3. இப்ப தனியா குதிங்க, ஓகேவா? அப்பா புடிச்சுக்கோ. என்னடி என்ன ஆச்சு? நீங்க கூப்பிட்டீங்கன்னு நான் வேற வேக வேகமா கிளம்பி வந்துட்டேன். ஆனா உண்மையாவே சின்மயி மேம் வந்துருவாங்களா? நான் அடுத்து உங்களுக்கு ஃபோன் பண்ணவா? ஏய் ஆனா உன ஃபோன் எடுத்துக்காதீங்க. என்ன சொன்னா நம்ப மாட்டேற. சரி நம்பர் அவங்கள ஃபோன் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. ஹாய் சங்கீதா. மேம் உண்மையாவே நீங்களா? ஹாய் பேபி. ஹவ் ஆர் யூ? என்கிட்ட வரீங்களா? அஞ்சனா, அந்த நைட் ஃபுல்லா பிராக்டீஸ் பண்ணி அந்த சாங் பாடி கட்டு மேம்ட்ட. வெல்கம் டு சென்னை. எங்க ஊருக்குள்ள நாங்க தாடு மாடு. ஃபர்ஸ்ட் பாகி யாரு, கவிதைக்கு யாரு, பாரதியார். இங்கிலீஷ் பார்த்தல, திஸ் பார்த்தா எனக்கு தெரிஞ்சுக்கிட்டா அவ்வளவுதான். இங்கிலீஷ் பேசினா தமிழண்டா. ஓ இங்கிலீஷ் பேச தமிழண்டாவா? செம கியூட்டா இருக்கே. அவளுக்காக ஒரே ஒரு சாங் மட்டும் நீங்க பாடணும். ஒரு தெய்வம் தந்த பூவே, கண்ணில் தேடல் என்ன தாயே, வாழ தொடங்கும் இடம் நீதானே. என்னங்க கிளம்பிட்டீங்களா? போலாமா? இதோ வந்துட்டேம்மா. சங்கீமா இதுவா எது போட்டோம்? கிரீனே போட்டுக்கோங்க மாமா, அதான் நல்லா இருக்கும். ஓகே சங்கீதா. ஏண்டா என்னம்மா? ஒரு சட்டை கூட அவள் கேட்டு போட்டு இருப்பேன். மா நீ வேற ஏமா கம்முன்னு இருமா. என்ன என் பிள்ளைய கைக்குள்ள போட்டுலாம் பாக்குறியா? அத்தை அப்படிலாம் இல்ல அத்தை. அது என்னைக்கு நடக்காது. ஆரம்பிச்சிட்டாங்களா? ஐயோ 10 minutes later. என்னங்க அத்தை எங்கங்க? உள்ள போன் பேசிட்டு இருக்காங்க. போன் பேசிட்டு இருக்காங்களா? ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு நினைச்சேன். என்ன விஷயம் சொல்லு என்கிட்ட. அத்தை கிட்ட தான் சொல்லுவேன். ஓவரா தண்டி பண்றேன். அத்தை என்ன தெரியுமா? என்னம்மா ஊருக்கு வரேன்னு சொன்னேன், ஏமா வரல இன்னும்? அவர்கிட்ட சொன்னம்மா, அவர் அங்க அம்மா கிட்ட கேட்டுட்டு அப்புறம் ஊருக்கு போய்க்கலாம்னு சொல்லிட்டாருமா. இன்னும் அம்மா பேச கேட்டுக்கிறாரா? ஏமா கல்யாணம் பண்ணி புருஷனை கைக்குள்ள போட்டு தெரியாதாம்மா உனக்கு? என்னங்க பெரிய மாமா ரெண்டு பேரும் கொஞ்சம் வெளில வாங்க. என்ன சங்கீதா ஆச்சு? என்னம்மா? நீங்க டெய்லி நியூஸ் பேப்பர் படிச்சிடுறீங்க. நீங்க ஒரு நியூஸ் சேனல்ல விடாம பாத்துருவீங்க. பார்த்து என்ன பிரயோஜனம்? என்னடி ஆச்சு? ஊர் ஃபுல்லா சிலிண்டர் தட்டுப்பாடா இருக்கே. நம்ம வீட்டுக்கு சிலிண்டர் புக் பண்ணணும் தோணுச்சு அவங்க ரெண்டு பேருக்கும். அக்கம் பக்கத்துல இருக்கவங்க எல்லாரும் சிலிண்டர் வாங்கிட்டாங்க. என்னடி சொல்ற? அத புக் பண்ற இரு. எல்லாமே நான் சொல்லியே பண்ணுங்க. ஏய் புக் பண்ண முடியலடி. புக் பண்ண முடியலையா? போச்சு போங்க. இப்ப என்ன பண்றது? நான் பேசுறேன். மாமா உங்களுக்கு புரியலையா மாமா? வீட்டுல சிலிண்டர் காலி ஆயிடுச்சுன்னா நம்ம எப்படி சமைக்கிறது? நம்ம வீட்டுல கடைசியா சிலிண்டர் வாங்கணும், சொல்லுங்க பார்க்கலாம். தெரியல மாமா. நம்ம லாஸ்டா சிலிண்டர் வாங்கி 2 வருஷம் ஆகுது. இப்போதான் அவன் கால் பாகம் காலி ஆயிருக்கு. நீ எதுவும் கவலைப்படாதம்மா. உலகத்திலே சிலிண்டர் காலியான கூட நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு சிலிண்டர் காலியே ஆகாதுமா. நைட் டிஃபனுக்கு நல்ல ஹோட்டலில் போட்டு ஆர்டர் பண்ணி சாப்பிட்றலாம். சமைக்கிறதா அதை பற்றி கவலை பண்ணணும். ஏன் கவலைப்படுறான்னு தெரியல. அப்பா என்னடா ஆச்சு? வா இங்க. எலும்பு கச்சிச்சுப்பா. ஐயோ நீ ஏன் அங்கெல்லாம் போற? சொன்ன கேட்க மாட்டேடா நீனு. அப்பா நான் விளையாடுறேன் பாருங்க. அங்க ஏன் போய் விளையாடுற? இங்க விளையாடலாம்ல. என்னாச்சு பிங்கி? எலும்பு கச்சிருச்சுனா. நீ எங்க விளையாடுன? அங்க விளையாடுனா. வா வந்து காட்டு. ஏய் இவன் ஒருத்தவன் சும்மா இருக்கானா பாரு. இந்த எலும்பு
பெரிய இந்த தான் நல்லா பட்டு பெரிய मुझे प्यार है तुमसे हाँ